ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிறகு நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறவர்கள் நல்ல கரெக்டாக உங்களுடைய காரியங்களை ரெடியாக கையில் வச்சுட்டு நீங்கள் வாசிக்கணும். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்ப யாரிடத்தில் அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு நன்மை கூறலன்னா, தேவனிடத்தில் நன்மை கூறாதவர்களுக்கு சொல்லுங்க, தெரியாதா உங்களுக்கு? தேவனிடத்தில் நன்மை கூறாதவங்களுக்கு நடக்காது. அப்போ அவரிடத்தில் நன்மை கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அன்பு கூறுவங்களுக்கு என்ன நடக்குது? நீங்கள் கபடு உள்ளவர்கள் என்று நான் இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல கேட்கும்போது யாருமே வாய் திறக்கலை. நன்மை என்னவொன்னே வாய் திறக்கிறோம் இல்லையா? கபடு இருக்கிறது, அது தேவனுக்கு பிடிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கபடு இருக்கிறது, அது தேவனுக்கு பிடிக்காதது. ஒரு கேள்விக்கு பதில் காணோம், இன்னொரு கேள்விக்கு பதில் இருக்கிறது. சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய கஷ்டம், துன்பம், பிரச்சனை, கண்ணீர் போகவே போகலை. அல்லேலூயா. அது ஏனும் தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் நெருங்க 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 நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். அதுதான் அன்பு. அவர் நெருங்குகிறது தான் அன்பு. போய் அவர் பாதத்தை பற்றி கொள்கிறது தான் அன்பு. நம்ம பாடுறோம்ல, இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. அல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டா. ஆகினால் நாம் தெளிந்தவர்களாக ஆண்டவரை நெருங்கும் பொழுது தேவன் நமக்கு விசேஷங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? பிரைஸ். ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வெரி குட். நல்லா படிச்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலனடை செய்வார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் எப்படி தேவனை தேடி ஓடி வந்தீர்களோ அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்படியே தேவனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாகவே நன்மை செய்ய அவரால் முடியும். உங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்வார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிற தேவன் அவர். சிலர் சகித்து கொள்வாங்க, எனக்கு நன்மையை ஏசப்பா கிட்ட இருந்து எனக்கு நன்மையே கிடைக்கல,
அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமே எனக்கு வரல, என் நோய் என்னை விட்டு போகல, என் பிரச்சனை என்னை விட்டு போகல, அல்லேலூயா, என் அவமானம் என்னை விட்டு போகல, நான் நிறைய அவமானப்படுகிறேன், நான் மிகவும் துக்கப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், ஏன் எனக்கு இந்த நிந்தை என்னை விட்டு நீங்கவில்லை என்று சில நேரங்களிலே அலட்டி கொள்வார்கள். அலட்டி கொள்ளுகிறவர்கள் தன்னை நிதானித்து பார்த்தால் போதும், நான் தேவ சித்தப்படி அவருடைய வார்த்தைப்படி நான் வாழ்கிறேனா, அவருடைய சித்தப்படி நான் வாழ்கிறேனா என்பதை குறித்து நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குதுங்க. இந்த மனசு என்ன சொல்லுதோ அப்படி செய்யணும், அதை விட்டுடணும். இந்த மனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்வோம், அதை விட்டுடணும். நம்மையே ராணி போல ராஜாவை போல தீர்மானம் எடுப்போம், அதை விட்டுடணும். பைபிள் என்ன சொல்கிறதோ அப்படி செயல்பட வேண்டும். வேதம் என்ன சொல்கிறதோ அப்படியே ஒரு மனிதன் செயல்படும் பொழுது அவனுக்கு நன்மை தானாக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த அதிகாலை போராட்டம் இருக்கிறதுங்க. நம்ம எல்லாம் அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும் ரொம்ப விரும்புகிறோம். நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன் சொன்னவங்க பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஆமீன் சொல்லாதவங்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லாமா, சத்தமாக சொல்லாமா? நமக்கு எல்லாம் பாச சொல்கிறாரு, அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க, அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் அங்கே தான் போராட்டமே அதிகமாக இருக்குது. தூக்கமா ஜெபமா, தூக்கமா ஜெபமா, அங்கே போகிற தீர்மானம் நடக்கும். தூக்கமா ஜெபமா, ஜெபமா தூக்கமா. ஏதோ ஒரு சினிமா டைலாக் மாதிரி இல்லை இது. அல்லேலூயா. தூக்கமா ஜெபமா, ஜெபமா தூக்கமா. முடிவு எடுக்கணும், தூக்கம்தான். நம்ம முடிவு எடுக்கிறோம், தூக்கம்தான். பிரச்சனை அங்கே வளரும், வேதனைகள் அங்கே பெருகும். ஏன்னா அது நீ எடுக்கிற முடிவு. தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அப்படி அவருடைய முடிவுப்படி நம்ம வாழல. நான் எடுக்கிற முடிவில் என்ன எடுக்கிறோனோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தின்படி நம்ம முடிவு எடுத்துட்டா அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை தேவன் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை உங்க மேல் என்றும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? செய்தி நேரத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் இங்கே போனாங்க போய் யாருமே போகக்கூடாது. முதலாவது செய்தியை கவனிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எடுக்கிற முடிவு தான். அதிகாலை ஜபத்தில் வந்தால் கூட பரவாயில்லைங்க, பரிசுத்த ஓய்வு நாளில் வருதுங்க. அது எங்கே வருது? எவ்வளோ அநியாயம் தெரியுங்களா? பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனை தேடலாமா வேணாமா? தூக்கமா சபையா? தூக்கமா தேவாலயமா? தூக்கமா தேவாலயமா? தேவாலயமா தூக்கமா? தூக்கம். பரிசுத்த ஓய்வு நாளில் கூட அவ்வளோ பயங்கரமான தீர்மானத்தை எடுக்கிற ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனசு சொல்லுது, நேற்று சனிக்கிழமை 10 மணி வரைக்கும் உழைச்சல்ல, தூங்கு, படுத்துக்கோ, ஒரு வாரம் அடுத்த வாரம் போய்க்கலாம். இது சத்துருவின் கருத்தில் அவர்கள் இருக்கிறதுனால சத்துரு அப்படிப்பட்ட ஒரு ஐடியாஸ் கொடுப்பான். உனக்கு தான் உடம்பு வலிக்குது இல்லை, சுண்ட வரல நகம் வீங்கிருச்சான், அதற்கு சத்துரு சொல்லும் வேணாம், அது முட்டி வரைக்கும் ஏறிடும், அப்புறம் இடுப்பு வரைக்கும் வந்துடும், அப்புறம் ஆற்றில் வந்து குத்திக்கும், நீ இரு வீட்லையே, நீ வீட்டிலே தீர்மானம் எடு. அப்படிப்பட்டவர்களுக்கு தங்க கஷ்டங்கள், பிரச்சனை, வேதனை தொடர்கிறது. அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. இங்க என்ன சொல்கிறது? அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கரத்துல நன்மை எங்கே? தெய்வத்துடைய நன்மை எங்கே? நம்முடைய மடியில தேவனுடைய நன்மை எங்கே? நம்முடைய வீடுகளிலே தேவனுடைய நன்மை எங்கே? ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எழுதி வைத்தது பொய்யா? பொய்யாய் போய்விடுமா? அல்லேலூயா. நம்மிடத்தில் தான் நாம் எடுக்கிற தீர்மானம் தான். அல்லேலூயா. நடக்காதது காரணம் நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி, அல்லேலூயா, நம்முடைய தீர்மானத்தின்படி தேவனுக்கு முதலிடம் கொடுக்காததினால, அவர் மேல் அன்பு கொள்ளாததினால, அவருடைய வசனத்தின் மேல் ஒரு பயம் இல்லாததினால நமக்கு வெறுமை காணப்படுகிறது. வாழ்க்கையில வெறுமை காணப்படுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக காரியம் நடக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வங்களே, இந்த பலிபீடத்தில் ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது, உங்க நன்மைகளுக்காக சபையாருக்கு நன்மை உண்டாக தான் ஆவியானவர் தேவ மனுஷனை மறைத்து பேசுவார். அது எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார்மா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் நலமான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆகினால் நமக்கு நன்மையும் தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறதும் அல்லது தேவனிடத்திலிருந்து நன்மை வராததும் என் கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை சம்பூர்ணம் பட வேண்டுமானால் நான் தேவனுக்கு உண்மையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய தீர்மானம் அவரை ஆராதிக்கிறதுல விசேஷமாக இருக்க வேண்டும். நான் எடுக்கிற தீர்மானம் என் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தலைவராகிய நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாளர். நீங்களே அப்படி இருக்கும்போது, ஒரு மனிதன் பொறுப்பில்லாமல் தன் குடும்பத்தை நடத்தும்போது அவனுக்கு தேவனுடைய கிருபைகள் வருகிறது கூடாத காரியம். என்றைக்கு இந்த தெளிவான எண்ணங்கள் நமக்கு வருகிறதோ அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு அம்மாவுக்கு அப்பா அம்மா, அவர்களுக்கு 7 பிள்ளைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7 பிள்ளைகள். அதில் மூத்த மகன் பிறந்தவுடனே அவர்கள் இந்து மக்களாக இருக்கிறதுனால அவருடைய சாமியார் இடத்துல போய் குறி கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த சாமியார் என்ன டென்ஷனாக இருந்தாரோ தெரியல, இந்த குழந்தை உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். இவனால் உனக்கு ஒரு நன்மையும் வராது. இன்னொன்று, இந்த குழந்தை ஆகாது, இவனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் வராது. இவனை எந்த ஃபங்க்ஷன்லையும் முதலால நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதிலிருந்து அந்த குழந்தை மேலே தாயார் வெறுப்பாக இருப்பாங்க. பிறகு ஒரு மகன் பிறந்தான், அதுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தான், அதுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தான். இப்படி 7 மகன் பிறந்தார்கள். அல்லேலூயா. இந்த மூத்தவனுக்கு முதலிடம் இல்லை, அடுத்தவனுக்கு முதலிடம் தாயார் கொடுப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் அந்த 7 பிள்ளைகளும் கொண்டு போயிட்டு அந்த சாமியார் இடத்துல கொடுத்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி பிள்ளைகளை கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த மூத்த மகனை குறித்து ஏதாவது குறை சொல்வார் அந்த சாமியார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் என்னை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்பதை குறித்து அவரையும் அவருடைய தெய்வங்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த மகன் வெறுக்க ஆரம்பித்தான். நான் போகும்போதெல்லாம் அவர் என்னை குறித்து குறை சொல்றாரு. மனசுக்குள்ள சொல்ல முடியல, மனதுக்குள்ளவே. அந்த மூத்த மகனை நல்ல வீட்டுக்குள்ள நல்ல காரியங்கள் நடக்கும்போது முன்னே நிறுத்த மாட்டார்கள் அவருடைய தாயார். ஏனென்றால்
அவனுக்கு அந்த ஜாதகம் பொருந்தாமல் பிறந்துட்டான் என்று அந்த சாமியார் சொன்னதினாலே அவனை விலக்கியே வைப்பார்கள். இவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் என் தாய் என்னை விலக்குகிறாள்? ஏன் என் தாய் என்னை விலக்குகிறான்? ஏன் என் தகப்பன் என்னை விலக்கியே நிறுத்துகிறான்? என் கூட எனக்கு பின்னே பிறந்தவர்களுக்கெல்லாம் முதலிடம், எனக்கும் முதலிடம் இல்லை என்று ரொம்ப வேதனைப்படுவான். ரொம்ப வேதனைப்படும் அந்த குழந்தை. அது வளர்ந்துருச்சு. ஒரு அழலே சொல்லாமா, கிட்டத்தட்ட 13 வயதையே அவன் தாண்டி விட்டான். அவனுக்கு தாயின் இடத்துல, குடும்பத்தின் இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல அன்பு கிடைக்கவில்லை. ஒரு நல்ல அன்பு கிடைக்கவில்லை. அவன் அப்பா கிட்ட அன்பா இருக்கணும், தாய் கிட்ட அன்பா இருக்கணும், அண்ணன் தம்பி கிட்ட அன்பா இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை. ஏங்குகிறான், அந்த அன்பு கிடைக்கவில்லை. அவன் ஜாதகம் பொருந்தாமல் பிறந்துட்டான். ஆகையினால் அவனை நல்ல காரியங்களில் அவனை நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு சில நிலங்கள் இருந்தது. அந்த நிலங்களில் மாஞ்செடிகளை வளர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு சில மாஞ்செடிகளை கொண்டு வந்து 6 பிள்ளைகள் கருத்தில் கொடுத்து ஒரு மாஞ்செடி வைங்க வளரட்டும். அப்பா ஒன்று வச்சாங்க, அம்மா ஒன்று வச்சுட்டாங்க, அப்புறம் அம்மா கூட பிறந்தவங்க இவங்களாம் ஒன்று வச்சுட்டாங்க. அந்த 7 பிள்ளைகளும் வச்சுட்டாங்க. இவனும் போயிட்டு ஒரு செடியை தூக்குறான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப அம்மா நானும் வைக்கிறேம்மா, வளருமா, நான் வச்சா வளருமா அப்படின்றான். வேண்டாம் மகனே, நீ வைக்க வேண்டாம், உன் ஜாதகம் பொருந்தவில்லை. ரொம்ப வேதனை. எல்லாமே மாஞ்செடி வைத்தார்கள். அவன் கரத்தில் ஒரு மூங்கில் குச்சி ஒன்று இருந்ததுங்க. அவன் கரத்தில் ஒரு மூங்கில் குச்சி ஒன்று இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனைப்பட்டான், வேண்டாம் என்று வேதனைப்பட்டான். அவன் கரத்தில் ஒரு மூங்கில் குச்சி இருந்தது. அதற்கு பதில், மாஞ்செடி வளர்வதற்கு பதில் அவன் மூங்கில் குச்சி பல்ல நோண்டி நட்டுட்டு போய்விட்டான். 3 நாள் கழித்து தாய் தகப்பன்மார்கள் எல்லாமே அந்த மாஞ்செடியை பார்க்க வந்தார்கள். எல்லாம் காய்ந்து போயிருந்தது. இந்த மூங்கில் மட்டும் துளிர்த்தது. மூங்கில் துளிர்த்தது இந்த வைபோகத்தில் அல்லேலூயா சரித்திரமே கிடையாது. மூங்கில் துளிர்த்தது. ஆனால் காய்ந்த மூங்கில் குச்சியானது அது துளித்திருந்ததை அவர்கள் கண்டு பயந்தார்கள். இது என்ன? இதுவரையிலும், ஏனென்றால் மூங்கில் அந்த காலத்தில் மூங்கில்ல தான் வீடை கட்டுவாங்க. பல்ல நோண்டி மூங்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே கூரை கட்டுவாங்க. துளிர்த்தது, அதாவது துளிர்த்தது சரித்திரமே கிடையாது. அப்பனிடத்தில் அன்பு இல்லை, அம்மானிடத்தில் அன்பு இல்லை, சகோதரனிடத்தில் அன்பு இல்லை. அவன் தனித்து ஏரி கரைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்தின் கீழே ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருப்பானா. ஏரி கரையில் அவனுக்கு இப்பொழுது 13 வயதுக்கு மேல 17 வயதுக்கு மேல ஆயிற்று. ஏரி கரையில் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருப்பானா. அல்லேலூயா. இவன் டெய்லி போவானா, டெய்லி போய் ஏரி கரைக்கு போவான், அங்க புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஆமென். அந்த புஸ்தகம் ஒரு ஊழியக்காரன் எழுதின ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் ஒரு ஊழியக்காரன் எழுதின புஸ்தகம். அதுல தெய்வத்தை குறித்து அழகா எழுதப்பட்டிருந்ததாம். என்னாலே அன்றி உனக்கு வேறு தேவன் இருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பூமியின் கீழவும் என்னாலே இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. உன் தாயை கனம் பண்ணுவையாக. இந்த 10 கட்டளை அழகாய் அதை விவரித்து எழுதியிருந்ததாம். இதை தான் அவன் படித்து அந்த 10 கட்டளையை கை கொண்டு வந்தானா. இவனுக்கு சபை தெரியாது, வேதம் தெரியாது, பாட்டு புஸ்தகம் என்ன என்று தெரியாது, பிரசங்கிப்பார்கள் அது தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க.
இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருந்து வாசித்து. ஏனென்றால் அவனுக்கு சாமியாரையும் பிடிக்காது. ஏனென்றால் போகும்போதெல்லாம் அவனை குறை சொல்வார். ஆகையினால் குடும்பமே அவனை குறை சொல்கிறது என்பதற்காக அதுவும் அவனுக்கு பிடிக்காது. இந்த புஸ்தகம் எப்படி அவன் கரத்தில் கிடைத்தது? அவனுடைய நண்பன் ஒருவன் கொடுத்திருக்கிறான். அதில் இருக்கிற வசனங்களை படித்து ஒன்லி வசனத்தின் படி மட்டும்தான் அவன் வாழ தன்னை அர்ப்பணித்தானா. அல்லேலூயா. முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து முழுமையாய் அதில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் வைப்பானா. வார்த்தை மேல, தேவனுடைய வசனத்தின் மேல அன்பு வைத்தாலே அது கர்த்தர் மேல் வைத்த அன்பு அல்லவா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லைன்னா பிரச்சனை தான். ஆண்டவருடைய வசனத்தின் மேல உனக்கு அன்பு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் அது பிரச்சனை தான். சபை தெரியாது, வேதம் தெரியாது, செய்தி என்னன்னு தெரியாது, பைபிள் என்னை அவன் பார்த்ததே கிடையாது. அவன் நண்பன் கொடுத்த அந்த புஸ்தகத்தை டெய்லி வாசிப்பானா. வாசித்து வாசித்து அந்த புஸ்தகமே அவன் இதயத்தில் வந்துருச்சுங்க. அந்த சமயம் தான் அந்த மாமரத்தை தன் சகோதரன் தாயார் வைக்கும்போது இவனும் ஆசைப்பட்டான். அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த வெறுப்பில் தன் கையில் இருக்கிற அந்த மூங்கில் குச்சை நோண்டி வைத்தான். அது வளர்ந்தது. நன்மைக்கு ஏதுவாக நடக்குங்க. வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீ கர்த்தரை பற்றி கொண்டால் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் உனக்கு செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உன்னை யாரெல்லாம் அசட்டை செய்கிறார்களோ என் தேவன் ஒருபோதும் உன்னை அசட்டை செய்யவே மாட்டார். என் கர்த்தர் ஒருபோதும் உன்னை நீ என்ன செய்யறது வளருங்க. நீ என்ன விதைக்கிறியோ வளரும். கபடு இருந்தால் முடியாதுங்க. கபடு இருந்தால் முடியும். கபடான இதயத்துக்குள்ள தேவன் வர முடியாது. கபடான இதயத்துக்குள்ள கர்த்தர் வர முடியாது. அல்லேலூயா. நடந்த உண்மை, கிராமங்களிலே நடந்த உண்மை. மூங்கில் துளிர்த்தது. அல்லேலூயா. என் தேவன் உன் கூட இருந்துட்டுன்னா யாருங்க உன்னை தள்ள முடியும்? என் ஆண்டவர் உனக்குள்ள வாழ்ந்தான உன்னை யார் தள்ள முடியும்? யாரும் உன்னை ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, சொல்ல விட மாட்டார். உன்னை உயர்த்துவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. அப்போ கூட அந்த மூங்கில் துளித்தது அந்த கிராமமே பார்த்தார்கள். அந்த கிராமமே பார்த்தார்கள். இது அதிசயம். அல்லேலூயா. 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 ஆமென். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு 18 வயது ஆயிற்று. அவங்க தாய் பயங்கரமாக கொடிய விஷ ஜுரத்தில் அவள் படுத்திருக்கிறாள். டாக்டர் சொல்லிட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரத்தில் இவள் இறந்து போவாள். புருஷன் பரிதபிக்கிறான். 6 பிள்ளைகள் பரிதபிக்குது. இதில் என் தாயாச்சை இவனும் பரிதபிக்கிறான். வசனத்தை மட்டும் தாங்க தெரியும். அந்த 10 கட்டளையை மட்டும் அவ்வளோ அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு வருகிறான். வேற இயேசு கிறிஸ்து கூட என்னன்னு அது இயேசு கிறிஸ்து தேவன் இது மட்டும் தாங்க தெரியும். அல்லேலூயா. டைம் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் அவள் மரித்து போவாள். ஆனால் கண் திறந்து பார்க்கிறாள், உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அந்த 6 பிள்ளைகளோடு இவனும் போய் நிற்கிறான். அந்த பிள்ளைகளாம் பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பையனை ஒன்றுமே சொல்லலை. அவன் வேதனைப்படுகிறான். தாய் அங்கே கூட விலக்கி வைக்கிறான். உங்களை யாராவது விளக்குறாங்களா? என் தேவன் உன்னை கைவிட மாட்டான். உன்னுடைய அன்பு தேவன் தேவன் பேரில் வைக்கிற அன்பு சரியாக இருந்தால் அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய கிருபை உன் மேலே என்றும் இருக்கும். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. அல்ல தாய் தகப்பன் வெறுக்கலாங்க. இயேசு ஒருபோதும் வெறுக்க மாட்டார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நல்லா சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திலும் அவர்கள் தாய் அவனை விலக்கி வைத்தாள். இவன் ஆகாதவன். அல்லேலூயா. ஆமாம். 6 பிள்ளைகளை நேசித்தாங்க.
என் குழந்தைகளை பார்த்துங்க அப்படின்னாங்க. இவனை சொல்லவே இல்லை. அம்மானு தொட்டான் பாருங்க, ஷாக் அடிச்சதுங்க அவங்களுக்கு. அம்மா அப்படின்னு ஒரு குரல் தொட்ட உடனே அவங்க சரீரத்தில் ஷாக் அடிச்சது. இவன் வெளியே போயிட்டாங்க. அந்த நிமிஷத்தில் அவள் குணமாயிட்டான். அந்த நிமிஷத்தில் அவள் குணமானாள். வேதம் இல்லைங்க, சபை இல்லைங்க, செய்தி கேட்டது இல்லைங்க, பைபிள் இல்லைங்க கையில், அவங்ககிட்ட ஆராதனை இல்லைங்க, தேவ வசனத்தை கை கொண்டு வாழ்கிறதுனால ஒரு நிமிஷம் அம்மானு தொட்ட உடனே அவ குணமாயிட்டாங்க. இவன் வெளியே போயிட்டான். அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியுது. என்ன, இவன் என்னை தொட்டவுடன் என் வியாதி என்னை விட்டு விலகிற்று, பியூர் ஆயிட்டான். இவன் நட்ட மூங்கில் துளிர்த்தது. எப்படி அது யோசிக்க ஆரம்பித்தான். ஆண்டோடைய பிள்ளைகளை யோசிப்பார்கள். உன்னை யோசிக்க வைப்பார். உனக்கு யாரெல்லாம் விரோதமாக கிரியை செய்கிறார்களோ, உனக்கு யாரெல்லாம் விரோதமாக கிரியை செய்கிறார்களோ, உன்னை யோசிக்க வைக்கிற தேவன்க அவர். நீ எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் உணர்த்துகிற சர்வ வல்லவர் அவர். அவர் விசேஷமானவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தாய் குணமாகி வீட்டுக்கு வந்துட்டா, அன்றையிலிருந்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். இது எப்படி எனக்கு டைம் கொடுத்துட்டாங்களே. இந்த பையன் தொட்டவுன்னு ஒரு ஷாக்கு எனக்குள்ளே வந்தது. அவ்வளோதான், நான் குணமானேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து அவன் என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் கூடி வந்ததான். அவனுக்கு நன்மைக்கு ஏதுவாய் கூடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாதகம் பொருந்தாமல் பிறந்தவன் இவனை உங்களுடைய ஃபங்க்ஷனில் முன்னரில் நிற்க வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இவனை இருந்தால் உன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒன்று யாராவது தள்ளி வச்சிருப்பாங்கன்னா பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தர் மேல் மட்டும் அன்பு கூறுகிறது உண்டானால் என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். என் மனசு சொல்லுது, நீ பேசுகிற, அவங்களும் கேட்குறாங்க, இதோ அப்படி போனோடனே விட்டு போயிட்டு போகிறாங்க. என் மனசு சொல்லுது, நீ அவ்வளோதான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குற, அழுது பிரசங்கம் பண்ணுற, சிரிச்சு பிரசங்கம் பண்ணுற, வெளியே போன உடனே அது போயிடும். முன்போல தான் அவர்கள் இருப்பார்கள். என்றைக்கு நமக்கு தெளிவான இதயம் வருகிறதோ அன்றைக்கு தான் நீ செய்கிறது அத்தனையும் கைக்குடி வரும். நீ செயல்படுகிறது யாவரும் நன்மைக்கு ஏதுவாக கைக்குடி வரும். அல்லேலூயா. இந்த பெருமை உள்ளவர்களெல்லாம் அன்று செய்ய மாட்டாருங்க. அல்லேலூயா. ஏதோ இருக்கிறது, ஒரு சின்ன கமல், ஒரு நல்ல ஒரு செயின், ஒரு மோதிரம் போட்டால் ஓகே, 2 மோதிரம் போட்டால் அது பெருமைங்க, 3 போட்டால் அதிக பெருமை, 4 போட்டால் அதிக பெருமை. நான் ஒரு முறை ஒரு கடையில் டீ குடிக்க போனால் 10 வரலும் அவன் என்ன மாட்டிகிட்டு இருக்கிறான், மோந்திரம் மாட்டிட்டு, 10 வரலும் பெரிய பெரிய மோந்திரம், அந்த ஏதோ சொல்லுவாங்களே அது கையில் அப்படி உட்காந்துக்கின்னு டீ குடிச்சிட்ருக்கிறான். இவன் என்னடா இவன் விற்கிற மாதிரி இருக்கிறானே, அவனை ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிரியப்பட்டேன். ஏதோ ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டேன். சரி, தெரியாது, என்ன உங்களுக்கு காட்டுறதுக்கு தான், தெரியாதானே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இப்படியும் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்றதுக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு பிரியமா இருப்பானா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் கூட பெருமை வரக்கூடாதுமா. அல்லேலூயா, கொஞ்சம் கூட வரக்கூடாது. நம்ம ரொம்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். நன்மைக்கு கைக்குடி வரணும். அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் அனுதினமும் ஏரி கரைக்கு போயிட்டு அங்க இருக்கிற மரத்தின் கீழே அந்த புக்கை வாசித்துட்டு இருந்தான். தாய் அவனை தேடி போனால் அவன் ஒரு புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறான். அமைதியாக வந்துட்டான். அல்லேலூயா.
மறுபடியும் போகிறான், மறுபடியும் தாய் அவனை தேடின்னு போகிறாள். இப்படி அவன் மூலமாய் அநேக அற்புதங்கள் அந்த குடும்பத்தில் நடக்கிறது. ஆகாதவனால் பெரிய கிரியைகளை கர்த்தரங்க. டாக்டர் விட மேலான தெய்வங்க அவரு. டாக்டர் டைம் கொடுத்துருவாங்க. என் தேவன் அப்படி இல்லைங்க. வாழ்வைக்கு தீர்க்காய்ச்சை கொடுக்கிற சர்வ வல்லவர் அவர். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அந்த புஸ்தகத்தை அவன் வைத்திருக்கிறதை வாங்கி தன் உற்றார் உறவினர்கள் வாசித்தார்கள். வாசித்த பிறகு அதில் இயேசு என்று ஒரு எழுதப்பட்டிருந்தது. ஓ, இவனுக்குள்ளே இயேசு இருக்கிறாரோ என்று அறிந்து அவன் அநேக காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக தேவன் அவனோடு கூட செய்ததை அந்த கிராமமே அறிந்து கொண்டது. அல்லேலூயா. அந்த கிராமமே அறிந்து கொண்டது. ஆனால் இவனுக்கு என்னால தான் இது நடக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கல. ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நான் வாழணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மை உத்தமமாய் அவருடைய அந்த வசனத்தின் மேலே, அது எழுதியிருக்கிற வசனத்தின் மேலே அவன் உயிரே வைத்திருந்தான். அநேகர் அவனை அடித்தார்கள். கூட பிறந்த 6 அண்ணன் தம்பிகள் அடித்தார்கள், ஒன்றுமே சொல்லலை. அறைந்தார்கள், ஒன்றுமே சொல்லலை. துரத்தினார்கள், ஒன்றுமே சொல்லலை. என் விட்டு விட்டு போன தகப்பன் பல நேரங்களில் தடுத்தினான், ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நீ இருக்கிறதுனால தாண்டா உங்க அம்மாக்கு உங்க தாய்க்கு ஜுரம் வந்துருச்சு, நீ வீட்டை விட்டு போடா. 6 பிள்ளைங்கள் போய் பார்த்தாங்க. இவன் 7வது பிள்ளை போய் பார்க்கும்போது தான் அவனை குறித்து பேசல. ஆனால் அவன் தொட்டான், தாய் சுகமாயிட்டான். அல்லேலூயா. இதுதாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடக்கிற பெரிய கிருபை. வசனத்திற்கு எவன் முதலிடம் கொடுக்குறானோ அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. வசனத்திற்கு எவன் முதலிடம் கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அற்புதம் விளங்கும். பல நேரங்களில் வீட்டை விட்டு துரத்தினார்கள். அவன் எங்கேயா போவான்? அப்பா அம்மா தான் விட்டா அவனுக்கு யாரும் தெரியாது. அல்லேலூயா. அவனுடைய கீர்த்தி தேவன் கிராமம் முழுதும் அறிவித்தார், அவனை உயர்த்தினார். நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருந்த அவருடைய வசனத்தின் மட்டும் நீ ஃபாலோ பண்ணுவியானால் தேவன் விசேஷங்களை உனக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் போராட்டம் இருக்குதுங்க, என்னென்னமோ போராட்டம் இருக்குது மனுஷனுக்கு. ஆனால் இந்த போராட்டம் வரக்கூடாதுங்க. எந்த போராட்டம்? அதிகாலையில் ஜபமா தூக்கமா? அல்லேலூயா. 6 மணி அளவில் சண்டே தூக்கமா சபையா தேவாலயமா? இந்த போராட்டம் ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. அவனுக்கு நன்மைக்கு ஏதுவாய் தேவனால் செய்ய முடியாது. அதை உடைக்க வேண்டும். அது சத்துருவின் கிரிகள், சாத்தானுடைய கிரிகளை உடைத்து எறிய வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தில் ஒரு கிறிஸ்தவன் உடைத்து எறியணும். அவன் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு, அவர் வார்த்தை மேல வைத்திருக்கிற அன்பு அவன் உடைத்து எறிய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்வார். கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், சோதனைகள் வருகிறது என்றால் நாம் சரியில்லை, நான் சரியில்லாததுனால தான் எனக்கு அது வரும். ஒரு கிறிஸ்தவன் சரியில்லைன்னா அவனுக்கு அது வரும். அல்லேலூயா. சரி, கீழ் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் இல்லைங்க கையில், சபை என்னன்னு தெரியாது, தேவாலயம் என்னன்னு தெரியாதுங்க, பைபிள் இல்லைங்க கையில், ஆராதனை என்ன என்பது தெரியாது. ஆனால் ஒரு தேவ ஊழியக்காரன் எழுதின புஸ்தகம் மட்டுமே அவன் கரத்தில் இருந்தது. அதில் 10 கட்டளை குறித்து அவர் விவரித்திருந்தார். அதை தான் அவன் படித்தான், அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். வல்லமை கிரியை செய்கிறதா? வல்லமை கிரியை செய்கிறதா? வல்லமை கிரியை செய்கிறதா? தேவன் கூட இருக்கிறாரா? சுத்த மனது இருந்தா போதுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா போதுங்க, ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்வாருங்க. அல்லேலூயா. அது இல்லாதவர்களுக்கு தாங்க தெய்வ சபை.
அது இல்லாதவர்களுக்கு தான் சபை. தேவனோடு அந்த அன்பு இல்லாதவர்கள் அன்பை ஊட்டும்படி சபையில் அசைவாடுகிற ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்க அதில். இங்கே தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குகிறார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குறார். எங்க மூங்கில் துளிர்க்குதுன்ற சாதனமாங்க. இந்த மகன் தொட்டவுடனே டைம் கொடுத்த தாயை உயிரோடு எழும்பி உட்கார்றனா சாதனமானதா? அல்லேலூயா. இப்படி அநேக நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தேவன் அங்கே அவன் மூலமாய் செய்கிறார். இந்த உண்மைங்க அது. ஒரு ஊழியக்காரனுடைய புஸ்தகத்தில் வாசித்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். வசனத்திற்கு அவ்வளவு மேன்மைங்க, வசனத்துக்கு அவ்வளவு பலன் இருக்குதுங்க. நீங்க என்ன ஜெபம் பண்ணிடலாம், வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனே நீர் என் தேவன் சொல்லுங்க, யெகோவா ராஜா நீர் என் ராஜாதி ராஜான்னு சொல்லுங்க, இயேசு ராஜா நீரே என் ரட்சகன் சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிக்கலாம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரை முன்குறித்தாரோ அவர்களை, ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்திருக்கிறாராம். எவ்வளோ பெரிய சத்தியத்தை பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமாம். யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேவனுடைய தன் குமாரனுடைய சாயலுக்கு அவர்களை ஒப்பாக மாற்றுகிறாராம். அவங்க கிட்ட தவறு இருக்குமா, தப்பு இருக்குமா, தூக்கம் இருக்குமா, கேர்லெஸ் இருக்குமா, அசதி இருக்குமா? அல்லேலூயா. தன் ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், முடிங்க பார்க்கலாம், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிரதர் சொல்லுங்க, சபையில் ஒரு ஊழிய ஆண்டவர் ஒன்று கொடுக்கிறாருன்னா அதை அசட்டையா செய்கிறவன் யாரா? உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு குறை இருக்குங்க. ஆனால் அதே தேவனுடைய சமூகத்தில் நமக்கு என்ன வேலை தெரியுமோ அது ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக நிற்கும்போது, என் ஆண்டவர் அவருடைய குமாரின் சாயலுக்கு ஒப்பாக உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறார், அதுல பயமும் பக்தியும் இருக்கணுங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்க்கும், அவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். வேற என்ன செஞ்சாலும், அல்லேலூயா, ஆமா, நீ ஊருக்கே அன்னதானம் கொடுத்தாலும் முடியாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய குமாரனுக்கு சாயலாக தேவன் நம்மை ஒப்பாக்குகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியங்க, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் உங்களை திட்டவே இல்லையே, நீங்கள் ஏன் என்ன பல்ல கடிக்கிறீங்க, முறைக்கிறீங்க? சொல்லுங்க. உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விட்டுட்டு பைபிளை மூடிட்டு ஓடிடலாமான்னு இருக்குது. ஒரு அலையில ஒரு சிரிப்பை காணும், ஒரு சந்தோஷத்தை காணும் முகத்தில். ஒரு அலையிலையா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, அங்கிருந்து வாசிக்கலாமா எல்லாம்? 29வது வசனம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியங்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. மீந்தவர்களே, மீர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் அதிக பாக்கியவான்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனுக்கு சாயல் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம், பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம காதுக்கு வராது.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூக்கிட்டு போக ஏசப்பா வீட்டுக்குள்ளே வருவார். அதிகாலையில் 2 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு உள்ளே வந்துட்டோன்னா நம்ம எல்லாம் ராக்கெட் விட்டுக்கின்னு தானே அப்படியே தூங்கிட்டு இருப்போம். சொல்லுங்க. முடி ஒரு வேஷம், முகம் ஒரு வேஷம். சிலர் தூங்கும்போது பார்த்தா பயந்து அலறி ஓடிடுவாங்க. நல்லா இருக்கிற முகம் கூட நல்லா இருக்காதுங்க தூங்கும்போது. அல்லேலூயா. நல்லா அழகாக இருக்கிற முகம் கூட அழகாக இருக்காது. நான்லாம் எழுந்த உடனே யாருன்னா என்னை பார்த்து பயந்துட போகிறாங்கன்னு நேராக பாத்ரூம் போயின்னு முகத்தை கழுவிட்டு தலையை வாரி அப்படி நிற்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அந்த நேரத்தில் தாங்க ஆண்டவர் உன்னை எடுக்க வராரு. அவன் சத்தியத்தின்படி வாழ்ந்தவனானால், அவன் தேவனுடைய குமாரனுக்கு தேவனால் அவன் ஒப்பாக இருப்பானால், அந்த நேரத்தில் அவன் முகம் எப்படி இருந்தாலும், ஒரு முகம் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், என் பேத்தி வந்தா. பேத்தி வந்து நேரம் என் வாயில் ஒரு முத்தம் கொடுத்தா. சி நாறுது அப்படின்ட்டு போயிட்டா. இந்த நாற்ற உடலை தாங்க தேவன் ரட்சிக்க வர்றாரு. அன்பு தேவன் பேரில் இருந்தால், உன் அன்பு தேவன் பேரில் இருக்குமானால், நீ தேவகுமாரனுக்கு சாயலா இருப்பாயானால், நீ தூங்கும்போது என் தேவன் வந்து உன்னை தட்டி எழுப்பி கொண்டு போகிறதுக்கு உன்னிடத்தில் வருகிற காலங்க இது. இந்த காலத்தில் நீ அசதியா இருந்தா சபிக்கப்பட்ட போகிற ஒரு கிரியைகள் உண்டாகும். அவருடைய எக்கால சத்தம் நமக்கு கேட்காது. அல்லேலூயா. அவரில் அன்பு கூறாதவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் மேல அன்பு வைக்கிறான் மனுஷன்? அல்லேலூயா. யார் மேல அன்பு வைக்கிறான்? ஒருத்தி 5 பேர் மேல அன்பு வச்சிருக்கிறான். ஒரு பொம்பளை 5 பேர் மேல. பொம்பளைன்றதை விட பெண் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்றான், நீ என்கிட்ட பேசலன்னு நான் செத்து போயிடுவேன். இதுதான் ரோல் மாடல். நீ என்கிட்ட பேசலன்னா நீ செத்து போயிடுவேன். என்ன பிரகாஷ் சிரிக்கிறான்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீ என்கிட்ட பேசலாம் செத்து போயிடுவேன். அவன் என்ன பண்ணுறான்? பாவப்பட்டு, ஐயோ இந்த பொண்ணு செத்து போச்சுன்னா என் நிமித்தம் செத்து போனா நல்லா இருக்காத. அதே போல அடுத்த தெருவுக்கு ஆளுகிட்ட சொல்றா, நீ என்கிட்ட பேசலாம் செத்துருவேன். வேலை செய்யும்போது ஒருத்தகிட்ட சொல்ற, நீ என்கிட்ட பேசலாம் செத்துருவேன். இப்படி 5 பேர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார், சந்தோஷமா ஜாலியா. அல்லேலூயா. இது உலகங்க. யார் மேலே அன்பு, கண்டவங்க மேல அன்புங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, இயேசு மேல் அன்பு கொள்ளு, அவரை போல மாறிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் இயேசப்பா மேல அன்பா இருக்கிறீங்க. நான் ரொம்ப ரொம்ப விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லிட்டீங்க, நான் சொல்லாத முன்ன ரொம்ப சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தப்பி தவறி இயேசப்பா மேல அன்பு வை. இது கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எது மேலனா வச்சிடாத, உன் உயிரே இருக்காது. அல்லேலூயா. இயேசப்பா மேல நாம் அன்பு வைக்கும்போது உயிர் நிலைக்குங்க. அதுதான் கொண்டு செல்ல வருகிறார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவார். தூங்கும்போது வாய் நாறுதோ அல்லது கண்ணு கசையுதோ, அல்லேலூயா, அல்லது முடிகள் கலைஞ்சு கிடக்குதோ, எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரே தெய்வம் இயேசு. ஏனென்றால் நீ அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய குமாரனுக்கு சாயலாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துவார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வரக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ மாங்கன்று நடக்கூடாது,
விலக்கி வைத்து நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அந்த மகனை தான் சாப கிடக்கிற தாயினுடைய உயிரை இவன் மூலமாய் தேவன் அவளை ரட்சித்து மகிமைப்படுத்தினார். அந்த மகனை மகிமைப்படுத்துறாருங்க. அவன் அந்த கிராமம் முழுவதிலும் அவன் தலை கர்த்தர் மேலே கொண்டு வந்தார். உன்னை மகிமைப்படுத்துவார். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நீங்க வாழ்கிற இடத்துல உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ ஆத்துமா தான். அவங்கக்கிட்ட நான் அட்ரஸ் கேட்க போனேன். ஒரு கிறிஸ்துவ ஆத்துமா தான், அவங்களும் கிறிஸ்துவங்க தான். அட்ரஸ் கேட்க போனேன். அவங்களையே தேடி வந்தீங்க. ஐயா அதுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நான் பயந்துட்டேன். அதுவா ஐயோ அப்படின்றான். அவங்க முகம் சுழிச்சுது பாருங்க. அவங்க சாட்சி அந்த மாதிரி. ஆனால் நம்ம வீட்டு பக்கம் அந்த சாட்சி இருக்கக்கூடாது. அவர்களா? அவர் கிறிஸ்தவங்கன்னா அவங்க தான்ப்பா கிறிஸ்தவங்க. தோ அந்த வீடு தான், போங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை யாராவது தேடி வந்தால், அல்லேலூயா, யாராவது தேடி வந்தால், அல்லேலூயா, அவர்களா என்று உங்களை தேவன் அவர்கள் நாவில மகிமைப்படுவார். தெரிந்து கொண்டதினால மகிமைப்படுவார். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவாருங்க. நம்ம அவர் உறுதியை பற்றி கொண்டால் மெய்யாகவே ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். உன் வேலை ஸ்தலங்களில், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில், அல்லேலூயா, நீ எங்கே வாழ்கிற அங்கே ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, உன்னை போஷிப்பாருங்க. உன்னை நடத்துவார், உடுத்துவார். அல்லேலூயா. உன்னை வைத்து அநேகரை ரட்சிக்கிறதுக்கு தேவன் உன்கிட்ட முன் வருவார். அவருடைய மகிமை உன் மேல் என்றும் இருக்கும். அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சாதாரண யாரோ ஒரு ஊழியக்காரன் புஸ்தகத்தை வாசித்து அதில் தன் இதயத்தை கொடுத்த இந்த மகனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிகளை ஆண்டவர் செய்வார் என்றால், அல்லேலூயா, நாமும் அவருடைய வசனத்தின் மேல் அன்பு வைக்கும்போது உன்னை என் தேவன் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு ஒரு சகோதரனுடைய ஃபோனை நான் வாங்கி பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப்பில் அதில் பலவிதமான வீடியோஸ்கள் இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் நல்லா கவனிக்கணும். 2 அன்பு சேர்ந்த மாதிரி, 2 பூ கொஞ்சிற மாதிரி, அல்லேலூயா, பூவில் போயிட்டு வண்டு உட்கார்ற மாதிரி இருந்த வீடியோஸ்லாம் அதில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இங்கே யாருமே இல்லை. நானும் இதை காட்டி கொடுக்கணும். நீங்கள் இருக்கிறான் நானும் அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை. இது வேற மேட்ரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது யார் அனுப்பினான்னு பார்த்தா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்டு? நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. வாழ்க்கையை பார்த்து நடந்தால் நல்லா இருக்கும். நாம் நிதானித்து நடந்தால் நல்லா இருக்குங்க. நிதானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அது ஒரு பாரத விலாசம் இருந்தது அந்த டைம் பார்க்கும்போது. பாரத விலாசம்னா என்ன? எல்லாம் சேர்ந்தன்னா என்னென்ன? என்னத்தானா எப்படிப்பட்ட? இப்போ 2வது சொன்னீங்களே, எல்லா மதத்தாரும் அதில் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் இதை சொல்கிறேன்? அவர்கள் தேவன் மேல் அன்பில்லாதவர்கள். அவர்கள் தேவன் மேல் அன்பில்லாதவர்கள். அன்பை பறக்க விட்டார்கள். அன்பை எங்கே செலுத்த வேண்டும்? கர்த்தருடைய பாதத்தில் அன்பை செலுத்தும் போது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவர் சொல்றார் எவ்வளவு அழகா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்,
எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா நீதிமான்கள் ஆக்கணும், அழைத்த முன்குறித்திருக்கணும், நம்மளை முன்குறிச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டோமா, அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ரெண்டும் ஓகே. ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அப்புறம் மகிமைப்பட்டிருக்கிறோமா? தேவன் நம்மில மகிமைப்படுகிறாரா? நம்ம ஜெபம் பண்ணா யாருக்குன்னா சுகமாகுதா? நம்ம சுவிசேஷம் சொன்னா நம்ம பின்னாடி வராங்களா? அல்லேலூயா. நான் சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறேனா? சபையின் வேலைகளை உண்மையாய் செய்கிறேனா? என்னுடைய இதயம் கர்த்தரை பற்றி இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிதானித்து செயல்படும் போது தேவன் மகிமைப்படுவார். நீதிமான்கள் ஆகணும், தேவனால் மகிமைப்படுத்தப்படணும். அவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஏதாவது குறை இருக்குமா? வீட்டில் குறை இருக்குமா? ஏதாவது குறை இருக்குமா? ஒரு குறை கொடுக்கிற தேவன் இல்லைங்க அவரு. உன்னை கர்த்தர் நீதிமான் ஆக்கினார்னா நீ வசனத்தை சரியாய் கை கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக நீதியாக வாழக்கூடிய ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, அவருக்கு நம்ம நீதியா இருக்கிறதுனால மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நம்ம எங்க வாழ்கிறோமோ அங்க நம் தலை தேவன் உயர்த்துவார். மற்ற கண்களுக்கு இது ஏன் மகன் சொல்லுவாருங்க, இது ஏன் பிள்ளை, இது ஏன் மகன், ஏன் மக. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள நான் இருக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ண உனக்கு சுகமாகும். என் தேவன் உன்னை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுப்பாருங்க ஆண்டவர். ஒரு குறை வராதுங்க. ஒரு குறை இல்லாத பாக்கியத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மகிமைப்படுத்துது. முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்துகிறார். இந்த கிருபை நமக்கு இருக்கிறதா? இருந்துட்டுன்னா சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வகையிலும் தேவன் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை இயேசப்பா நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எங்க எல்லாம் நமக்கு விரோதிங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆவியானவர் ஒரு முறை சொன்னார், கொஞ்ச நாளா நீ சபை நடத்தின உன் திறமையில எல்லாம் உனக்கு விரோதி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு தேவதாசனுடைய புஸ்தகத்தில் வாசித்தேன். நீ எனக்கு உன்னுடைய திறமையில நீ சபை நடத்தின, அதில் எழுதப்பட்டிருக்கு, உன்னுடைய திறமையில சபை நடத்தின உனக்கு எல்லாமே விரோதி ஆயிட்டாங்க. பிறகு நீ கூனி குறி ஒடிக்கப்பட்டு அப்புறம் என்கிட்ட வந்து விழுந்த. அல்லேலூயா. அப்பா பிதாவே, நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் இறங்குங்க அப்படின்னு நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் எழுதுறார், இரட்டிப்பான மந்தையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படியா? இரட்டிப்பான மந்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். உன்னுடைய பலனால, உன்னுடைய காரியத்தினால சபை செய்யவே கூடாது. அல்லேலூயா. சபை தன்னையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவ சபையில ஒப்பு கொடுக்கும் போதுதான், ஒப்பு கொடுத்தோன்னா அவங்க வீட்டில் பிரேயர் நடக்கும். அல்லேலூயா. ஒரு மினி, அல்லேலூயா, ஆமா, ஒரு மினி ஜபாரையா மாறிடும். ஒரு அல்லே சொல்லுமா, சத்தமா சொல்லுங்க. அவங்க வீட்டில் ஜபம் நடக்கும். எங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டீங்க, ஊரு கதை, அந்த கதை, இந்த கதை, எல்லா கதையும் பேசுவோம். உட்காந்து 2 பேரும் ஒரு பாட்டை பாடி ஒரு பைபிள் வாசித்து கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களா ஒவ்வொரு நாளும்? இது இல்லைன்னா உன் வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடக்கும்? உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? இல்லையே. உன்னை நீதிமானாக்கினா உங்ககிட்ட நீதி இல்லையே. உன்னை மகிமைப்படுத்துறாரா? இல்லையே. அப்ப நம்ம தேவனை தேடாம எப்படி நமக்கு மகிமை வரும்? 2 பேர், ஒரே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலே போதுங்க. கூட ஒரு பையனை, சின்ன குழந்தைய ஆண்டவர் கூட்டிட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டில் ஜபம் நடக்கணுங்க.
அல்லேலூயா. வீட்டில் ஜெபம் நடக்கணும். எப்படிங்க உங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மக்கிட்ட நிறைய தவறு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை வீட்டில் ஜெபம் இல்லை தெரியுங்களா? எத்தனை வீட்டில் ஜெபம் இல்லைங்க? அல்லேலூயா. ஆமாம். மற்றது எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜெபம் மட்டும் இருக்காதுங்க. இப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? அவங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களா? ஆமாம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? ஆமாம். நீதிமானாங்களா மாறிட்டாங்களா? இல்லை. தேவன் அவர்களை மயப்படுத்துகிறாரா? இல்லையே. அப்போ ஆண்டவர் அங்கே இல்லை. அவள் இதையும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. அவருடைய இதையும் கர்த்தருக்கு தன் வீட்டை கொடுக்கறதுக்கு முதல்ல உங்கள் வீட்டை கொடுங்க, உங்கள் உள்ளத்தை கொடுங்க, வீட்டை கொடுங்க. வீட்டில் ஜெபம் நடக்கட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டுங்க, புருஷன் ரட்சிக்கப்படல, அதை பற்றி கவலைப்படாத. அவர் வரத்துக்கு முன்னே நீ பெற்ற பிள்ளைங்க இருக்குதுல்ல, அது 5 வருஷம் 6 வயசோ, அது பக்கத்தில் உட்கார வச்சுக்க. பாடலாமா? ஒரு பாட்டு பாடலாமா? அது கட்டாயம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். பாடுங்க. அதுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. அவன் வரத்துக்குள்ளே, ரட்சிக்கப்படாத வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஜெபம் பண்ணி முடிங்க. அவன் ரட்சிக்கப்படுவான். நான் அப்படி தாங்க ரட்சிக்கப்பட்டேன். என் மனைவி ஜெபித்ததினால் தாங்க ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானாங்க மாறணும், தேவன் மயப்படுத்தணுங்க. அது இல்லாமல் வாழ்க்கை என்னங்க வாழ்ந்து பிரயோஜனம்? தெளிவான மனம் திரும்புதல் நமக்கு வரும்போது இதெல்லாம் ஓடி வந்துடும் நம்மக்கிட்ட. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அவரை ஃபாலோ பண்ணுறது தான் அந்த கடைசி காலத்தில். அல்லேலூயா. நம்ம படுக்கையில் எந்த சூழ்நிலையில் தூங்கிட்டு இருந்தாலும் நம்மை தூக்கி செல்ல அவர் வருவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை தூக்கி செல்ல அவர் வருவார். அந்த நேரத்துக்கு நீ இல்லைன்னா நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். பிறகு கீழே வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படின்னா அவர் நம் பட்சத்துக்கு வரணுமா? அப்படின்னா நம்ம அவரை நேசிக்கணும், அவரை அன்பு கொள்ளணும், அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை புகழணும். தேவன் நம் பட்சத்தில் வரணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், கேட்டு கதவு திறந்தா நான் உள்ளே வரேன்னு சொல்லிக்கிறேன். அவரை நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். அப்போ தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் நம் பட்சத்தில் வரணும். மரியாள் என்னை விட்டு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் உண்மையிலே எனக்கு தெரியுன்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியாதா? நல்ல பங்கை எடுத்துக்குங்க. நல்ல பங்கு இன்றையிலேருந்து நல்ல பங்கை தேடுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. அல்லேலூயா. நல்ல பங்கை தேடுங்க. நன்மை வரங்க, கட்டாயம் நன்மை வரங்க. அல்லேலூயா. லட்சக்கணக்காக தேவன் ஒன்று கொடுப்பாருமா. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பெருமை இல்லாத இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உங்கள் பட்சத்தில் வரணும். கீழே வாசிக்கலாம். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? அங்கு மேல சொல்ற நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? எப்படி நடக்காதது? எப்படி? இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? ஆனா அருள் கிடைக்கலையே. சில குடும்பத்தில் அருள் இல்லாத இருக்கிறாங்களே, அது எப்படி? அல்லேலூயா. தேவனுடைய குமாரனுக்கு அவர்கள் கீழ்ப்படியல. தேவன் குமாரன் சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு, வசனத்திற்கு அவர் கீழ்ப்படியாமல் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை உட்கார்ந்துட்டு இருக்கும் பாருங்க. அதற்கு கீழ்ப்படிந்து அவங்க போடுற பிளானுக்கு அவங்க கீழ்ப்படிந்து அந்த பிளானின் படி அவங்க வாழ்கிறதுனால இயேசு கிறிஸ்து உள்ள போலங்க. ஆகினால் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கல. இது எப்படி?
எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்ல, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருள் இல்லையே சிலர் வாழ்க்கையில். எப்படி? எங்க கவனிங்க ப்ளீஸ், தயவு கூர்ந்து உங்க இதயத்தை அவருக்கு கொடுங்க. உன்னுடைய தீர்மானம் வேண்டாங்க, உன்னுடைய தீர்மானம் வேண்டாங்க, உன்னை பெருமை என்னுடைய கிரியெல்லாம் வேணாங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டா எந்த கழுதையோ நாயோ யார் பிரசங்கித்தாலும் ஆமேன்னு சொல்லிட்டு போங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நீதிமான்களை மாற்றுவீங்க. அவர் உங்களுக்கு அருள்வது தாராளமாக அருள்வது விசேஷமானதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாருங்க. நீங்கள் உங்கள் சுய சித்தமாக எதையும் செய்யாதீங்க. நம்ம கர்த்தருக்குள்ளே தானே இருக்கிறோம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்தாலும் தேவ சித்தத்தை செய்யுங்க, ஆண்டவர் தொடர்ந்து வர செய்வார் உங்களுக்கு. அல்லேலூயா. இன்பமா துன்பமா, அதான் காலையிலே சொல்லிட்டேன், அதிகாலை ஜபமா தூக்கமா, அல்லேலூயா. அல்லது ஞாயிற்றுக்கிழமை தேவ ஆலயமா தூக்கமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி போராட்ட வாழ்க்கை உள்ளவர்களுக்கு இது நிறைவேறாது. அதை உடைத்து எறிந்து என் தேவன் பாதம், அவர் தான் பாடார், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி அழுது இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் கரெக்டாக இருந்தால் எல்லா அருளும் நமக்கு வரும். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவருக்கு மிக பிரியமா வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் மகிமைப்படுவார். அந்த தாய் தகப்பன் 6 அண்ணன் தம்பி, அவருடைய உற்றார் உறவினர், இந்த கிராம மக்கள் யாவருக்கும் முன்பாக தேவன் அந்த பிள்ளை மகிமைப்படுத்தினார். அவனுடைய கிரியைகள் கிராமத்தை விட்டு வெளியே போனது. வெளியே இருக்கிற ஊழியர்கள் கண்டு அவனை பார்க்க வந்தார்கள். அவனை பார்த்து இவன் கையில் இப்படி அற்புதம் நடக்கிறது என்று அவனை தன்னுடைய திருச்சபைக்கு கொண்டு போயிட்டு சாட்சி சொல்ல சொன்னாங்களாம். அவனுக்கு சாட்சியே தெரியல. அவன் படிச்சாங்க பாரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்பித்தானான். ஒவ்வொரு சபையிலும் அந்த மனப்பாடமாக அந்த புஸ்தகத்தை ஒப்பித்தானான். மறுநாள் அவனுக்கு 3 நாள் மீட்டிங்கு, மறுநாள் அவனுக்கு சாட்சி கொடுக்குறாங்க, அதே புஸ்தகத்தை ஒப்பிச்சானா. மறுநாளும் 3ஆவது நாளும் அந்த பையனுக்கு அந்த சபையில் பெரிய சபையில் சாட்சி கொடுக்க அதே பையனை கொண்டு வர்றாங்க. அதே அந்த மகன் அதே புஸ்தகத்தை மறுபடியும் சொன்னானா. ஆனால் ஒருவர் கூட இவன் இதுதான் பேச போகிறான் என்று அவளுக்கு புரிந்தும் யாரும் அசட்டை பண்ணவே இல்லையா. ஏனென்றால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அவன் மூலமாய் கூட செய்கிறார் தேவன். அவன் அந்த புஸ்தகத்தை அப்படியே மனப்பாடமா ஒப்பச்சதே அங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவ ஆவியானவர் ஒரு விசேஷித்த பெரிய தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது அவள் கேட்டு மனது எவ்வளவு சந்தோஷம் பொங்கி வழிந்திருக்குமா. அப்படி இருந்துதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவனை மகிமைப்படுத்தினான். அப்பதான் தெரியுது அவனுக்கு, ஓ ஆலயம்னு ஒன்று இருக்குதா, சபைன்னு ஒரு இருக்குது. அப்பதான் பைபிளை பார்க்குறானா, பைபிளும் ஒன்று இருக்கிறதா. வசனத்துக்கே இவ்வளோ பவர்னா அவன் கையில் பைபிள் இருந்தால் எப்படி இருந்திருப்பான். ஒரு துக்கமான செய்தி சொல்லட்டுங்களா, நம்மிடத்தில் பைபிள் இருக்கிறது, நீதி இல்லை.
நம்மிடத்தில் பைபிள் இருக்கிறது, நீதி இல்லை. நம்மிடத்தில் வேதம் இருக்கிறது, நம்மிடத்தில் தேவாலயம் இருக்கிறது, ஆனால் மகிமை இல்லை. நாம் அவருடைய பாதத்தில் நம்ம என்றைக்கு அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு நீதியும் அவருடைய மகிமையும் நம்மை நிரப்பும். நாம் கண்ணீரோடு தேவன் வந்துட்டான்னா கஷ்டப்பா பிள்ளைகளை. இந்த இரவு தேவன் வந்தால் நம் நிலைமை என்ன? அடுத்த வாரம் ஆண்டவர் வருவார நாள் நம் நிலைமை என்ன? நம் பெருமையில ஓடிட்டுருக்குறோம், உள்ளக்குள்ளே தீர்மானம் இருக்கிறோம்ல. இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலாம், நாளைக்கு வேண்டாம் நாளன்னைக்கு போகலாம். அப்படி அல்ல. பைபிள் என்ன சொல்லுகிறதோ, இயேசுப்பா என்ன சொல்லிட்டு போனாரோ அப்படியே கீழ்ப்படியும்போது தான் நீதியாக. நம்முடைய ஆராதனை நீதியாக இருக்கணும்மா, நம்முடைய வர்ஷிப் நீதியாக இருக்கணும். பிதாவே நான் உன்னை ஆராதிக்க நீதியாக இருக்கணுமா, அதில் சுத்தம் இருக்கணும். சுத்தம் இல்லைன்னா முடியாதும்மா. அல்லேலூயா. அதில் சுத்தம் இருக்கணும். அப்போ தேவன் வந்து மகிமைப்படுவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை சாப்பிட வைப்பார், உடுத்து வைப்பார். 10 பேருக்கு உன் தெருவில் உன்னை கர்த்தர் டாப் லெவலில் கொண்டு வருவாருமா, உன்னை மகிமைப்படுத்துவாருங்க. நீங்கள் யாருக்குன்னா சுவிசேஷம் சொன்னால் அப்படி அவங்க உங்களை ஆச்சரியமே பார்ப்பாங்க. அப்படி தேவன் உங்களை நடத்துவார். இந்த கிருபையை ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த முதல் வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். தீர்மானம் எடுங்க. பரிசுத்த ஓய்வு நாள் என் தேவனுக்கு மட்டும், என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் மாமாவுக்கும் மச்சானுக்கும் கிடையாது, என் தேவனுக்கு மட்டும். இந்த தெளிவான தீர்மானம் என்றைக்கு எடுக்கிறோமோ அன்றைக்கு நீதிமான், அன்றைக்கு ஆண்டவர் நம்மை மகிம்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால நமக்கு விசேஷங்கள் உண்டு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் சபை நல்லா இருக்கும், உங்கள் மெய்ப்பர் நல்லா இருப்பார், உங்கள் நிமித்தம் சபை ஊழியங்கள் நடக்கும். ஆண்டு உங்களை விசேஷமாக நடத்துவார். எழுப்பி நிற்கலாமா?